ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஃபோனை வந்து இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இந்த ஃபோனு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். எதுக்காக இப்போ லப்பர் பேண்ட்லாம் போட்டிருக்குன்னா, நான் லப்பர் பேண்டை கழட்டுறேன் பாருங்க. நம்ம லப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணோன்னா டிஸ்பிளே வந்து தனியாக வரும். அப்படியே தனியாக வரும். அதுக்காக வந்து லப்பர் பேண்ட் போட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. இது ஃபுல்லாகவே டெட் ஆகிடுச்சு ஃபோனு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அதனால தான் இதை ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பேக் டோரை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பேக் டோரை கழட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சார்ஜிங் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளேல இண்டிகேஷன் ஆகுது, சார்ஜிங் இண்டிகேஷன் ஆகுது. நம்ம கொஞ்ச நாளைக்கு சார்ஜ் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துப்போம். ரொம்ப நாளைக்கு சார்ஜ் போட்டு நம்மளுக்கு இதே இண்டிகேஷன் தான் காமிக்குது ஆன் பண்ணும்போது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். சார்ஜரை கழட்டி விட்டுறேன். கழட்டிட்டு நம்ம வந்து இப்போ இந்த மேலே உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் முன்னாடி உள்ள மதர் போர்டில் உள்ளதை கழட்டியாச்சு. இப்போ அப்படியே பொறுமையாக மேலே தூக்கணும், அப்படியே வந்துடும் தனியாக மேலே உள்ள கேப் அப்படியே. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பேட்டரியில் உள்ளதை மட்டும் நம்ம கழட்டி விட்டுடலாம். பேட்டரியில் வந்து வோல்டேஜ் வருதா நம்ம செக் பண்ணணும். வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரியல்மியோட ஒரிஜினல் பேட்டரி இன்னும் மாற்றவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த டிஸ்பிளே பின்னையும் இப்படியே கழட்டி எடுத்துட்டேன். ஏன்னா இந்த டிஸ்பிளே நம்ம வந்து ஒட்டிடணும் மறுபடியும், அதனால் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நான் கழட்டிட்டேன். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பிரிச்சிட்டோம். எதுக்காக டிஸ்பிளே தனியாக எடுத்துட்டோம்னா, சப்போஸ் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம புது காம்போ தான் மாற்றணும். அதுக்காக வந்து நம்ம டிஸ்பிளே கழட்டி தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே கழட்டி இருந்ததுனால தான் நம்ம வெளில எடுத்துட்டோம். நம்ம இதுலேயே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம். நான் வந்து இது இப்போ டிஸ்டர்பாக இருக்கும், சப்போஸ் இந்த கனெக்டர் ஏதாச்சும் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம டிஸ்பிளேவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம பேட்டரியை செக் பண்ணிக்கலாம். நான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிறேன். 7 வோல்ட் பேட்டரி இது. 3 வோல்ட் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து அப்படியே வச்சு பார்த்துக்கிறேன். நான் இப்போ வச்சுடுறேன் பாருங்கள். ஒரு 2 வோல்ட்டு கிட்ட தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக 2.9 கிட்ட 3 வோல்ட்டு கிட்ட தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து 3.7 வோல்ட்டு இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து பூஸ்டப் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பேட்டரியை வந்து எப்படின்னா, நம்ம நார்மலாக இப்போ யூஎஸ்பி சார்ஜர் இருக்குல்ல, இப்போ நம்ம ஃபோனுக்கு இப்போ சார்ஜ் போடுவோம்ல நார்மலாக, இதை வச்சு தான் நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு, நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சால்ட்ரு பண்ணியிருப்பாங்க. நம்ம அதில் 2 ஒயர் வச்சு சால்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து பூஸ்டப் பண்ண போகிறோம். எப்படின்ட்டு நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கரெக்டாக காமிக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே. இப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் வந்து கரெக்டாக சால்ட்ரு பண்ணியிருக்கேன். இது அப்படியே நான் வந்து சார்ஜிங்கில் போட்டு பூஸ்டப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சார்ஜரில் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நாள் சார்ஜர் பண்ணிடுறேன்.
2 hours later. இப்போ நான் வந்து பூஸ்டப் பண்ண வந்து சார்ஜர் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட சார்ஜ் ஏறி இருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் மல்டிமீட்டர்ல. நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். 20ல வச்சுட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ 3 வோல்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா கூட ஓகேவா தான் இருக்கும். 4 வோல்ட் வரையும் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இதில் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபோனில் போட்டு. எடுத்தாச்சு. நான் அந்த பூஸ்டப் பண்ணுறதுக்கு சால்ட்ரு பண்ணியிருந்தேனே அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை இப்படியே வச்சு நம்ம பண்ணோன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு செலோ டேப் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே மேலே வச்சு ஒட்டி விட்டுருலாம் அப்படியே. இப்போ வந்து இதை நம்ம மடக்கி விட்டுறணும். மடக்கி விட்டுட்டு நம்ம இப்போ பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்பிளேவும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறப்ப எதுவுமே நான் பேஸ்ட் பண்ணல இன்னும். ஒட்டாமல் தான் சும்மா மேலே வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வந்து பேட்டரி நான் சும்மா அப்படியே மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த கனெக்டர் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இதுவும் லாக் ஆகிடும் அப்படியே. அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. நம்ம சார்ஜர் பின்ன மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகுது. நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 36% ஏறி இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம கொஞ்ச நாள் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் இதுலேருந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்பிளே ஒட்டிக்கிறேன். அந்த ஃப்ரேமில் சைடில் அப்படியே வச்சிடலாம் பேஸ்ட்டை. கரெக்டாக அதிகமாக வைக்காதீங்க, ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு நூல் அளவு அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வச்சுருங்க. இப்போ பேஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ வந்து டிஸ்பிளே எடுத்து அப்படியே மாட்டி விட்டுறலாம் நம்ம. அவ்வளோதான், கரெக்டாக அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து லப்பர் பேண்ட் மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இதை அப்படியே காய வச்சிடலாம். இப்போ நான் பேட்டரியும் அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே காய வச்சிடுறேன். கொஞ்சம் லப்பர் பேண்டை மட்டும் அது கீழே இறக்கிட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம், காய வச்சுக்கலாம் டிஸ்பிளே ஒட்டினதை. இதில் ஆல்ரெடி நம்ம கழட்டினதுக்கு இருக்கும், அதனால நம்மளுக்கு வந்து பேட்டரியை ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த பின்னையும் அப்படியே மாட்டி விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ அப்படியே வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம லப்பர் பேண்டை கொஞ்சம் மேலே ஏற்றிடுறேன். நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே. அவ்வளோதான், ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து கேமராவையும் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். வந்து இது வந்து செல்ஃபி கேமரா ஆன் ஆகிருக்கு. இது வந்து பேக் கேமரா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு கிளியராக தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லை, டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. வந்து பேட்டரி நம்ம மாற்றிட்டோம். இது வந்து டிஸ்பிளே காஞ்சோடனே நம்ம பேக் டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை அப்படியே வச்சு நம்ம அப்படியே வச்சு காய வச்சிடலாம் இப்போதைக்கு. 2 hours later.
இப்போ இது நல்லா காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லப்பர் பேண்ட் எல்லாத்தையும் அவுத்துடலாம். நம்ம இங்கே முன்னாடி ஒரு கழட்டணும்ல, இந்த மேலே இந்த பிளாக் கலர், இதை அப்படியே போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் டோரையும் நம்ம மாட்டிக்கலாம். இந்த டேப்பை போட்டு இந்த இடத்துல வந்து பேட்டரி மட்டும் நான் ஒட்டிக்கிறேன். இந்த இடத்துலையும் அப்படியே செல்லோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் டோர் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம ஆன் பண்ணிட்டோம். சார்ஜ் தான் போட்டிருந்தோம். இப்போ ஆன் பண்ணுற பாருங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு நம்ம ஃபோனு. இந்த சிம் ஸ்லாட் வந்து நம்மள்கிட்ட கொடுக்கவே இல்லை, இப்படியே தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே மட்டும் நம்ம ஐபி அடிச்சா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். ஆனே ஆகாமல் இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேலாம் நம்ம தனியாக இருந்துச்சு. நம்ம ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து பேட்டரி மட்டும்தான் வீக்காக இருந்திருக்கு. மற்றபடி ஃபோன் கரெக்டாக தான் வேலை செஞ்சுருந்துருக்கு. டிஸ்பிளே வந்து கழட்டி இருந்ததை நம்ம வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு. நம்ம வந்து பேட்டரி பூஸ்டப் பண்ணோடனே பேட்டரி வந்து நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப நாள் சார்ஜ் போடாமல் வந்து பேட்டரி வந்து டெட்டாக கண்டிஷனில் இருந்தது. நம்ம பூஸ்டப் பண்ணோடனே பேட்டரி வந்து பழையபடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.